முடியெல்லாம் ரொம்ப கொட்டுதா? உங்களுக்கு உடல் சோர்வா இருக்குதா? வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறீங்கன்னு கவலையா இருக்கா? அப்ப இந்த 3 சிம்பிளான லட்டுவ ட்ரை பண்ணி டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது அரிசி லட்டு. 1 கப் அளவு அரிசி எடுத்து, இந்த மாரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே 50 கிராம் அளவு வேர்க்கடலை, 2 ஏலக்காவ சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி, மிக்ஸி ஜார்ல தண்ணி விடாம பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அதே பாத்திரத்தில 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க வெல்லம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து, இது நல்லா கரைஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உடைச்சி வச்சிருக்க பவுடரையும் சேர்த்து, கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாரி திரண்டு வந்ததுக்கப்புறமா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து, நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கப்புறம், லட்டு புடிச்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி கூட. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. வீட்ல என்னென்ன நட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் அளவு வேர்க்கடலை, 1 கப் அளவு உடைச்ச கடலை, ஒரு 3 ஏலக்காவ சேர்த்து கேஸ்ல நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இத மிக்ஸி ஜார்ல நம்ம பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில மாத்திக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் பவுடர். அது கூடவே உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சூடா இருக்கிற நெய்ய கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த மாரி லட்டு ஷேப்ல புடிச்சு 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு தினமும் ஒண்ணு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற லட்டு, உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கா? ஸ்கின் எல்லாம் நல்லா பளபளன்னு ஆகணுமா? அப்ப இந்த ஃப்ளாக்ஸ் சீட் லட்ட ட்ரை பண்ணுங்க. 1 கப் அளவு ஃப்ளாக்ஸ் சீட், ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. எல்லா கடையிலயும் கிடைக்கும். அத வாங்கி இந்த மாரி வாணலியில ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் அளவு பாதாமையும் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே 100 கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்து அதையும் இந்த மாரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை. இது எல்லாமே மிக்ஸி ஜார்ல ஒண்ணா வந்து பவுடர் பண்ணி கொண்டு வந்துருங்க. இப்ப நல்லா சூடா வந்து நெய்ய உருக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லட்டு ஷேப்க்கு புடிச்சு வச்சுட்டோம்னா, தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமே க்யூர் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களலாம் சந்திக்கிறேன். பாய்.